ஸோ ஹே கைஸ், நம்ம வெற்றிகரமாக நம்ம சர்வைவல் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாதரா எம்சி ஆர்மி. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேசிக்காக தேவையானதுன்னா போனஸ் செஸ்ட்டு, குவாடினேட்ஸு, டேஸ், எத்தனை டேஸ் நம்ம சர்வே பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் பேக் பக்கம் வந்தோன்னா எனக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் கிராஃப்டிங் அண்ட் அந்த லூட்டிங். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்லோவாக லூட்டிங் பண்ணுறது, கிராஃப்டிங் பண்ணுறது ரொம்ப போர் அடிக்கும். உங்களுக்கும் இந்த லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சென்ட் பண்ணப்படும். வாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்குள்ளே வந்தோன்னே நம்மளை வந்து ஒரு பிளெயின் பயம்லாம் இறக்கி விட்ருக்கானுங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம போனஸ் செஸ்ட் பக்கம் லூட் அடிக்க போவோம். அதில் அது ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, போனஸ் செஸ்ட்டு ஃபுல்லாகவே நிறச்சி லூட்டு கொடுத்துருக்கானுங்க. லூட்டிங் ஓகே. இந்த ரெண்டை இங்கே வை, இப்படி வச்சுப்போங்க கைஸ். இந்த இதை எடுத்து நம்ம இந்த செஸ்ட்டு இந்த 2 டார்ச்சையும் தூக்கிப்போம். இப்படி ஓடு. இந்த பக்கம் போனால் நம்மளுக்கு வந்து வெறும் பிளெயின் பயம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். அந்த பக்கம் வெறும் ஓக் ட்ரீ. சரி, இப்படி வந்தால் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு ரூயின் போர்ட்டல். சரி வாங்க போயிட்டு அதில் என்ன லூட் இருக்குன்னு அதையாவது செக் பண்ணி பார்ப்போம். அதுலேயே நம்மளுக்கு உருப்படியான லூட் இருக்கா இல்லை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி மேலே அவ்வளோதான். லூட் என்ன இருக்குது கைஸ்? இந்த லூட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு மண்ணாங்கடிக்கு அவ்வளோ லூட்டு. ரூயின் போர்ட்டில் கோல்டு கூட இல்லை, ரொம்ப கஞ்சி பிஸ்னாரி ரூயின் போர்ட்டலாக இருக்குது. அதுக்கடுத்து சரி, அதுக்கடுத்து நம்ம கிடைக்கிற ஃபுட்டுக்காண்டி கடைக்கு கண்ணில் மாட்டுற எல்லாம் அபி பிடிச்சி போடுன்னு போட்டு கிடந்தேன். அப்போ தான் இங்கேருந்து அந்த பக்கம் வரும்போது தான் என் மூலையில் ஒன்றுச்சு. இவ்வளோ நேரம் சும்மா அதுக்கு சங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சங்க் இன்க்ரீஸ் பண்ண போனேன். 10 இருந்த சங்க்ஸு அப்படி ஒரு 12, ஆமாம் ஒரு 12 வைப்போம். இப்போ பாருங்கள், சுற்றி ஓரளவு தெளிவாக தெரியுதா? இப்படி கொஞ்சம் ஸ்டெப் நான் அங்கே பாருங்கள், செரி பிளாசம் ட்ரீலாம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே வேகமாக போனேன். இந்த மாடை ஒரு போர்டில் போட்டு தரலான்னு பார்த்தா போட மாட்டேங்குது. வாங்க போவோம். செரி பிளாசத்துக்காண்டி வேகமாக ஓடிட்டுருப்போம். கைஸ், இதில் நான் குதிச்சா சாவ மாட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஏன்னா நான் செத்து போல. ஓடு, மேலே ஏறி பாடு. இந்த சன்ஃப்ளவர் எடுத்துப்போங்க கைஸ், யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஓடும், மேலே ஏறு. எவ்வளோ பெரிய மலையை வச்சுருக்கானுங்க கைஸ். இதே மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் பேரையும் நான் ஒரு சொல்லியிருந்தேன்ல, போர்டு என்ன போர்டுன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா இப்போவே இந்த டைமை மென்ஷன் பண்ணி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அந்த போர்டுக்கும் நான் ஒரு பேர் வச்சுருந்தேன். வாங்க இந்த ஆடை போட்டு தள்ளுவோம். ஃபஸ்ட்டு ஆடு போட்டு போ. லூரில் நம்ம கிராஃப்டிங் டேபிள்ஸ் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. வாங்க, என்னது இது? செரி பிளாசம் ட்ரீ கைஸ். அங்கே என் கண்ணுக்கு என்னமோ தெரிஞ்சிச்சு, அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? அந்த அத்தர் தான். வாங்க ஓடு கைஸ். அது உண்மையாகவே ஒரு வில்லேஜ் தான். இந்த ஆடை பெட்டி போடு கைஸ். எங்கே போச்சு? வில்லேஜை காணும். சரி, நம்மளோட வீடு கட்ட போகிற ஏரியா அந்த இருக்குது. நம்ம வில்லேஜ் பக்கம் போவோம். வில்லேஜு எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம வில்லேஜு கைஸ்? இந்த வில்லேஜ் வச்சு தான் நம்ம கடைசியில் அயன் ஃபார்மு, ப்ரீடிங் ஹாலு, கண்ணில் மாட்டுற எல்லா ஃபார்ம் ஐட்டத்தையும் ரெடி பண்ணுறோம். நம்ம தாங்கிறத காட்டுறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்லாம் அந்த நேம் போர்டில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் எனக்கு எது இம்ப்ரெசிவாக இருக்கோ கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து நேம் போர்டுக்கு வரும். எப்படியும் ஒரு வீடியோவுக்கு 2-3 பேராவது கண்டிப்பாக வர வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சில டைம் 10-15 பேர்னாலும் வரலாம், உங்கள் இஷ்டம். அதுக்கடுத்து நம்ம தலைவனை பார்த்தேன், அயன் தருவான். அதுக்காண்டி இப்படி கதவை திறந்துட்டு உள்ள என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி நாங்கள் எடுப்போம். வெட்டுன்னு வெட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் மறந்துட்டாலோ அதாவது என்னதான் மறந்துட்டாலோன்னா, இந்த அயன் கோலமாக வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து உருவாக்கணும். அதை நான் மறந்துட்டாலோ இல்லை வைக்க நான் மறந்துட்டாலோ எதோ ஒன்று தான். பாய்க்கூடாது. எனக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க கமெண்டில் வந்து, ப்ரோ அந்த அயன் கோலம் அப்படின்னீங்கன்னா நான் ஓடி வந்து இங்கே வந்து ஒன்று உருவாக்கி விட்ருவேன்.
ஏன்னா நம்ம வாங்கிட்டோம், மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா. அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு வந்தால் இங்கே ஒரு பொட்டேட்டோ. ரைட்டு, பொட்டேட்டோ எடுப்போம். அப்பா நமக்கு செஸ்ட்டு முக்கியம் கைஸ். செஸ்ட்டு உட்காந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாலும் கடுப்போம். பெட் எடுக்கலாமா? வேண்டாம், இவனுங்க வச்சுட்டு போட்டோம், அப்புறமா நம்ம தூக்கிக்கலாம். கைஸ் இவ்வளோ சேண்ட் அங்கே எப்படி வந்துச்சு? சேண்ட் எடுத்தாச்சு கைஸ். இங்கே பெட்டு போட்டு படுத்துவோம். நம்ம ஃபஸ்ட்டு ராத்திரி கடலுக்கு பக்கத்தில் மலையை உரசிட்டு படுத்துங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட என்ன இடம், இது பேர் மறந்து போச்சே. நம்ம ஹவுஸு கட்டுற இடம், வீடு கட்டுற இடம். வீடு சின்ன வீடு கட்ட போகிறோம். கேட்ட தெரியாதா? கேட்டுவோம் வாங்க. வீடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடுங்க. இது நம்ம வீடுக்கான பேசிக் பொருட்கள். நம்ம வீடு முடிஞ்சு போச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கேட்டணும். வாங்க புல்லு பிடுங்குவோம் பெஸ்ட்டு. புல்லை காணும் கைஸ். வாங்க நம்ம வீடு ஃப்ரேம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். சமைச்சி சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்டு பாய் நாறுது, கொஞ்சம் சமைச்சி சாப்பிடுவோம். வாங்க டேர்ட்டை உடைப்போம். அங்கே பின்னாடி வாட்டர் இருக்கலாம், அதை ஃபில் பண்ணுவோமா? அப்பா எவ்வளோ டேட்டா இருக்குது இந்த இடத்துல. கைஸ் அதுக்கடுத்து இப்படி போய்கிட்டு நம்ம அப்படியே ட்ரீயை வெட்ட போவோம். பிக்காக்ஸை வச்சு இல்லை ஆக்ஸை வச்சு. முடிஞ்சளவு நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கு கிட்ட ட்ரீ தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு தான் கட்ட போகிறேன். அதுக்கடுத்து வேணால் அதோட பெருசாக கட்டிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டர் ஹவுஸ் தான் வேணும். அதனால முடிஞ்சளவு வேகமாக வெட்டிகிட்ருக்கோம். கண்ணில் மாட்டுற எல்லா மரத்தையும் போட்டு வெட்டுறோம். அதுக்கடுத்து மரத்தையும் வளர்த்துடணும். மரத்தை வெட்டுறது மட்டும் இல்லை, வளர்க்கவும் செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டிட்டு அப்படியே விட்டு போயிடாதீங்க. சாண்டு நம்மளுக்கு முக்கியம். நேம் போர்டுக்கெலாம் கிராவலும் முக்கியம். ஏன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். கைஸ் அந்த ஃபஸ்ட்டு நேம் யாரும் கமெண்ட் பண்ணலை. உங்கள் நேம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட்டு நேம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, அவர் பேரை நானே இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். எதுக்கு உங்களுக்கு அந்த சிரமத்தை தர்ற ஆள் நான் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் போயிட்டு புல் பிடிங்கிக்கிறேன். புல் பிடுங்குற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். வாங்க நம்மளோட ஃப்ரேம் ரெடி. இதுதான் நம்ம ஃப்ரேமை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். 10 பிளாக் வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 பிளாக். நெக்ஸ்ட் இதே ஃப்ரேமை இந்த பக்கம் வச்சுருவோம் கைஸ். அதே மாதிரி நான் வீடு கட்டிட்டு இருக்கும்போது ஒரு வார்டனிங் ட்ரேடர் வந்தான். ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ட்ரேடு போட்டு தள்ளுவாங்க. இவனை போட்டு அதெல்லாம் மட்டும் ஏன் கைஸ் அந்த எச்சு துப்புற அடுங்க ஒரு மாதிரி நம்மளை துப்புதுங்க. லாம்பான்னு நினைக்கிறேன் அது பேர். நான் அதுக்கு வச்ச பேர் எச்சு துப்புற ஆடு. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே டேர்ட்டை பிடுங்கிட்டு நம்ம ஒர்க் பிளாங்க் அதையும் ஃபுல்லாக செட் பண்ணுறா பார்க்க நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தோணினேன். ஆனால் அது நல்லா வந்துச்சா என்னன்னு தெரில. வாங்க நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தோண்டுவோம். ஏய் இது ரொம்ப நல்லா இல்லைல்ல, இதை வெட்டிடுவோமா? வாங்க, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேலே இந்த படிக்கட்டை இப்படி தலைக்கு மாற்றி வச்சா இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்டெப்ஸை ஸ்ட்ரெய்ஸுன்னு இதில் இருக்குது. இது தலைக்கு மாற்றி வைப்போம். இது கொஞ்சம் பார்க்க எனக்கு நீட்டாக தெரியுது கைஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுக்கு இந்த வீடியோ கட்டுறதுலாம் அந்தளவு இது இல்லை. மைனிங் போவோம். ஏன் சர்வியல் சீரீஸ்லலாம் நீங்கள், அதாவது நான் சர்வியல் சீரீஸ்ன்னு கூடாது, நான் சும்மா ஃபன் டைமில் சர்வியல் விளையாடுறதுலாம் ஒரு வீடு கூட இருக்காது. போகிற இடத்துக்குலாம் பெட்டு தூக்கிட்டு போவேன். அங்கேயே படுத்து தூங்கிட்டு அங்கேயே மைனிங்கும் போகிறது. நான் போகிற இடம் ஃபுல்லாக டார்ச்சு தான் இருக்கும். அப்படிப்பட்டவன் இப்போ சீரீஸ்க்காண்டி வீடு கட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீடு. அதுக்கடுத்து ஒன்று கட்டி பார்த்தேன், ஆனால் அது நல்லா இல்லை. அகேசியாவில் அந்த பயமில் கட்டினேன். அதுக்கடுத்து வாங்க நம்ம அந்த ஓக் பிளாங்க். இங்கே கண்ணாடி ஃபுல் பண்ணலையோ, சரி கண்ணாடி ஃபுல் பண்ணுவோம் கைஸ். மேலே வாட்டர் இருக்குது, அது எப்படி? அதுக்கு இன்னும் நான் ஃபுல் பண்ணாமையாக இருக்கேன். வாங்க அதையும் ஃபுல் பண்ணணும். இந்த தனியாக ஃபுல் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதே மாதிரி என்னோடய சர்வரில் ப்ளே பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். நீங்கள் விளையாடணும் என்று விருப்பப்பட்டால் நேரடியாக டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
கைஸ் இந்த மரத்தை வெட்டி மேலே ஃபஸ்ட்டு ஓட்டையை கிளியர் பண்ணுறோம். மழை பெஞ்சா தண்ணி உழுவக்கூடாதுல்ல. டக்கு டக்கு இப்படி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓட்டையை அடைச்சாச்சு. படிக்கிட்டு மாதிரி இருக்குது கைஸ். நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாதிரி இருக்குது வீட்டில். வாங்க நம்ம இதுக்கு ஸ்டிக்ஸு அதை விட்டா பிக்காக்ஸு ஆக்ஸு அந்த ரெண்டுத்தை மேக் பண்ணி வச்சுக்கணும். அடிக்கடி உடையுது. ஆக்ஸ் எடுப்போம் கைஸ். இந்த மரம் அந்த இடத்துல மிதக்குது கைஸ். அதே மாதிரி நான் வெயின் மைனிங் தானே, அந்த ஆட் ஒன்று ஆட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். ரொம்ப கடுப்பாகுது. பொறுமையாக ஒன்று நான் வெட்ட வேண்டியதாக இருக்குது. அதனாலும் அதை ஆட் பண்ணலாமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். ஒன்றுன்னா எதனாலும் பிடிச்சி ஒன்றுன்னா வெட்ட வேண்டியதாக இருக்குது. டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. அதை ஆட் பண்ண வேணானாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்யலாம். வெட்டு ஒன்றுன்னா வெட்டும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தான் தேவை. எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டை உள்ளே ஃபினிஷ் பண்ண போகிறோம். வீடு வேலை முடிக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம நேம் போர்டு தான். நேம் போர்டுக்காண்டி தான் நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படா மேக் பண்ணுவேன்ட்டு. உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா அது எனக்கு அவ்வளோக்குள்ள ஸ்பெஷல். நேம் கோட், சப்ஸ்கிரைபர் நேம் மோட் கமெண்டில் சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க நேமை வந்து நான் அடுத்த இதில் பின் பண்ணிடுவேன். கவலையப்படாதீங்க. இப்போ நான் போன ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவர் பேரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். கண்டுபிடிங்கன்னு இருப்பேன். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணலை. பட் ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கீழே முடிப்போம் கைஸ். இந்த ஹுட்டனில் வந்து நம்ம பிளாங்கில் வந்து இது போடுறோம்ல, அது எதுக்காண்டி இப்படி போடுறோம் கொஞ்சம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லோரும் இதுதான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்ருக்கேன். அந்த பச்சையாகவே விட்டுறலாமே, இல்லைனா ஸ்டோன் போட்டு போகலாமே கைஸ். இங்கே இன்னுமா தேவை? போயிட்டு மரத்தை வெட்டுற வேலையை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மரத்தை வெட்டுறது தான் கைஸ் கடுப்பாகுது. மைனிங் பண்ணால் கூட டைமண்ட், அயன், கோல் என்னென்னமோ கிடைக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போ என்ன வந்து அடிக்கும் தெரியாது. இங்கே ஜாலியாக மேலே ஊரை சுற்றிட்டுருக்கேன். பக்கத்தில் எந்த ஓட்டையுமே கிடையாது. அதாவது கேவ் ஒன்றுமே இல்லை. ஜாலியாக இருக்கேன். இப்போ நம்ம தூங்குவோம் கைஸ். வேலை முடிஞ்சு நம்மளோட 7வது ராத்திரி. நடுவில் பாதி ராத்திரியை காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே வெறுத்துருப்போம் மெட்டீரியலை கலெக்ட் பண்ண போகும்போது. அதுக்கடுத்து இங்கே நம்ம கிராஃப்டிங் டேபிள், இங்கே நம்ம அடுப்பு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே ஒரு கம்போஸ்ட் எதுக்கு தானே, நம்ம ஒயிட்டு கலர் டை ரெடி பண்ண, அதாவது போன் மீல். அதை வச்சு தானே ஒயிட் டை மேக் பண்ண முடியும். ஒயிட் டையாகவே இல்லை, நம்ம டேரெக்டாகவே இதை அப்படி காங்கிரீட்டில் ஆட் பண்ணிடலாம். காங்கிரீட் மீன்ஸ் நம்ம சாண்டையும் கிராவலையும் மரிஜி பண்ணால் ஒரு கல் கிடைக்குதே, பவுடராக கிடைக்கும். அது தண்ணியில் கலக்கணும்னு நானுங்க அப்படி தான் யூடியூப்பில் சொன்னாங்க. ஏன்னா அந்த கல் தான் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. க்ரியேட்டிவில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. சரி, எத்தனை வாட்டி நானும் அதையே கேட்குறது. ரைட். அதுக்கு நம்மளுக்கு சன்ஃப்ளவர் வேணும். ஏன்னா அந்த டப்பாக்குள்ளே போடணுமா. அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான். நான் இப்போதைக்கு சாண்டும் இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னது வேணாம், இப்போதைக்கு இருக்கிறத போட போயிடும். இங்கே அடுத்ததுக்காண்டி நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேவை சாண்டு எந்த டப்பாவில் வச்சேன்? இந்த டப்பாலையா கைஸ்? எந்த டப்பாவில் சாண்டு வச்சேன்னு தெரில. இதை தானே? ரைட்டு சார் கைஸ். சாண்டு, கிராவல் இதை தூக்கி கிராஃப்டிங் டேபிளில் போடு. இப்படி தூக்கி போடக்கூடாது. இது தூக்கி இங்கே வச்சுக்கணும். சாண்டை தூக்கி இப்படி வச்சிடணும். டையை தூக்கி இப்படி போட்டணும். கரெக்டாக நம்மளுக்கு 24 இது கிடச்சிரும். அதுக்கடுத்து இதை தூக்கிட்டு தண்ணிக்கே நம்ம போகணும். அப்போ தான் என் மரமண்டைக்கு ஒன்று யோசிச்சிச்சு, நம்மளை தான் வாட்டர் பக்கெட் இருக்கே, அப்போ இது கீழே போகணுன்னு சொல்லிட்டு வாட்டர் பக்கெட்டை தூக்குனேன். போனேன். இங்கே ஒரு ஓட்டை கிடந்துச்சி. ஒரு 4 பள்ளம் கரெக்டாக இருக்கும். அதில் இந்த இடத்துல நம்ம தண்ணியை ஊற்றுவோமா, ஊற்றுனா இப்படி நம்ம போட்டலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் இப்படி போட்டால் நம்ம விடிய நம்ம இதிலே உட்கார வேண்டிதான் அப்படின்னு என் மரமட்டை சொல்லிச்சு. அப்போ தான் யோசித்தேன், பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வா. ஏன்னா அது வந்து வெறுங்கையில் உடைக்க முடியல. பிக்காக்ஸு இல்லையா? ரைட். குச்சி கட்டை இருக்குது. கைஸ் பிக்காக்ஸ் வர மாட்டேங்குது.
இங்கே சாரி கைஸ், ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், பிக்கேக்ஸ் ரெடி. 2 வச்சுப்போம். நம்மளோட காங்க்ரீட் ரெடியாக போகுது. காங்க்ரீட் அவ்வளோதான். காங்க்ரீட் இந்த பக்கமும் ஒரு காங்க்ரீட். கைஸ் இந்த பள்ளத்தை கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கலாம், நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். வருமா? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. தோண்டு ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது, ட்ரை பண்ணுவோம். அதுவும் நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிறத வேடிக்கை பார்க்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தேன். பட் யாருமே அது கண்டுக்கிடல. சரி, இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது என்னை ஒரு 1K அடிக்க வைங்க. இயர்னும் போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க இதெல்லாம் உடைப்போம். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு. இதுக்கு மேலே போர்டு தயாரிக்கிற இடத்துக்கு தான் போகணும். வாங்க போர்டு தயாரிக்க போவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து சாதாரண வாழோட போடுறதோட நம்மளுக்கு இந்த அது பேர் என்னமோ ஒரு ஸ்டோன் கட்டர், இந்த ஸ்டோன் கட்டர் மூலிமா வால் செஞ்சு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதுக்காண்டி இருந்த ஒரு அயனு அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிக்ஸு சாப்பிட்டு கோபல் ஸ்டோன் மைனிங்க்கு போயிட்டேன். அதுக்குன்னு பெரிய கேவ்லாம் நினச்சிருக்கீங்க, நான் தான் கேவ் ரெடி பண்ண வேணும்ட்டு. இந்த ஜோம்பி ஒன்று எங்கேருந்தோ ஓடி வந்துச்சு, அதை நம்ம கண்டுக்கிடவே இல்லை. நம்ம அதுக்கடுத்து தேவையான அளவு கோபல் ஸ்டோன் மைன் பண்ணிட்டு கிடந்தேன். கோபல் ஸ்டோனு, கோல் எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையான அளவு நிறையவே மைன் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். அவ்வளோதான், மைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே ஏறுறது மட்டும் தான் வழி. மேலே ஏறும்போது தான் பார்த்தேன் இந்த சைடு ஈஸியாக இருந்துச்சு, இப்படி ஏறிட்டேன். நம்ம வீடு இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கா, சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறது, வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ நமக்கு தேவை கல்லை உருக்க போடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோனு கிடைக்குமா. ஏற்கனவே அது கோபல் ஸ்டோன் தானே, அதை நம்ம உருக்க போட்டால் ஸ்டோனு கிடைக்கும். இன்னும் உருக்க போட்டால் ஸ்மூத்து ஸ்டோன் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறந்துடும், அதான் கமெண்ட் பண்ணுறதுக்கு. இது உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுமா, ஏன்னா நம்மளுக்கு வேறு வேலை இல்லை. மைனிங் போகிற அளவு உடம்புல தெம்பு இல்லை. வாங்க, கல் உருகிடுச்சா? இல்லை கைஸ், நாங்கள் இப்போ நம்மள்ட்ட சார்கோல் இருக்குது. அப்போ நம்ம டார்ச்சு செஞ்சு ஒட்டிடுவோமா? வீட்டை சுற்றி இருட்டாக இருக்கலாம் வீடு. நம்ம வீடுங்கிறதோட ஓடு நல்லாயிருக்கு, ஓடு இருட்டாக இருக்குது. இங்காண்ட ஒரு டார்ச்சு, இந்த பக்கம் ஒரு டார்ச்சு, இந்த பக்கம் ஒரு டார்ச்சு, இந்த சைடு ஒரு டார்ச். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு லைட்டு போட்டாச்சு. உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், வீடு நல்லா இருக்கா, ஓடு நல்லா இருக்கா? எனக்கு ஓடு தான் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இனிமேல் நம்ம படுத்து தூங்க வேண்டியது தான் வேலை. தூங்கு. இதோட நம்ம 7 இரவை முடிச்சாச்சு, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், 7வது இரவு போயிட்டுருக்குது. இது 7th டே. நம்மளுக்கு கல் ரெடியா? ரெடி. இப்போ இதை இப்படி 3 கல்லை கீழே வைக்கணும். அதுக்கு மேலே ஐயனை வச்சா ஸ்டோன் கட்டர் ரெடி. ஸ்டோன் கட்டர் இதுக்கு மேலே வைக்க முடியுமா கைஸ்? கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு மேலே இல்லை வைக்க முடியல. அப்போ இது மேலே ஓட்டினா கைஸ் வச்சாச்சு. கோபிள் ஸ்டோன் தூக்கி இப்படி வைக்கணும். இந்த இருக்கா, இந்த வால் தான் வைக்க போகிறேன். ஸ்டோன் பிரிக்கு வால் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு வால் ரெடி பண்ண போகிறோம். வால் எந்த இடத்துல வைக்கலாம்? பின்னாடி தள்ளி வைக்கலாமா? இல்லை, பின்னாடி தள்ளி வச்சா வைக்கக்கூடாது, தப்பு. முன்னாடி வச்சா தான் அழகாக இருக்கும். இங்கே வச்சிரும், நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம சாண்டை வச்சா இது மேலே ஏறிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 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 கைஸ் 3 பிளாக் ஹைட்லேருந்து விழுந்தா டேமேஜ் உள்ளதில்ல, இதில் ஏன் இப்போ விழுந்துச்சு? நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தால் ஃபஸ்ட்டு இதை பிரிக்கை வச்சிரும். எவ்வளோ தூரம் வருதோ வந்துட்டு அதுக்கடுத்து அந்த எண்டு பிளிக்கு போட்டுரும். கிட்டத்தட்ட 24, அப்படின்னா 3x3 கரெக்டாக தான் இருக்கும். போதுமா? கரெக்டாக இருக்குமா? ஒரு யோசனை தான். கரெக்டாக தான் இருக்கும் கைஸ், நம்மளுக்கு ஒரு குறையும் இருக்காது. போதும், கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வாழை இப்படி அடைச்சிடணும் கைஸ்.
வெற்றிகரமாக நம்ம போர்டு ரெடி. நல்லா தான் கைஸ் இருக்குது. நானும் செட் ஆகாதோ மாற்றணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். பட் நல்லா தான் இருக்குது. வாங்க இப்போ நம்மளுக்கு தேவை சைன் போர்டு. பட் கட்டையில் கைஸ் நான் போயிட்டு மைண்ட் பண்ண போகணும். அதுக்கடுத்து மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். குச்சி ரெடி கைஸ். சைன் வர மாட்டேங்குது. சாரி கைஸ், அது சாண்டு வச்சாச்சு. நம்ம சைன் ரெடி. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் மூஞ்சி பார்த்திங்களா எப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சைனை இதில் வைக்க போகிறேன். என்னோடய சப்போர்ட்டர் நேமை எழுத போகிறேன். பார்த்தீங்களா, ரியோ _ எங்கே போச்சு, _ கேமிங். இதுதான் ஒரு மறக்காமல் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேம். இதுக்கடுத்து இந்த போர்டில் இன்னும் 23 பேர் இருக்குது. அடுத்த பாட்டில் அதை நான் முடிக்கணும். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரிவ்யூ காட்டுறேன் உங்களுக்கு போர்டை. இதாக இருக்கா, இதான் நம்ம போர்டு. இப்போ சொல்கிறேன், மறக்காமல் இந்த போர்டை பெருக வைக்கணும். அதாவது இப்போ ஒரு போர்டு இருக்கா, இதை இந்த சீரீஸ் நான் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10, 20, 50 போர்டுக்கு மேலேயாவது நீங்கள் வர வைக்கணும். அப்படி வர வைக்கணும் என்பது எனது ஆசை. டாடா, see you, bye.